நமக்கு 1000 எதிரிகள் இருக்கலாம், நாம் யாருக்கும் எதிரியாக இருக்க வேண்டாம். நமக்கு 1000 பகைஞர்கள் இருக்கலாம், நாம் யாருக்கும் பகைஞர் இருக்க வேண்டாம். நமக்கு 1000 துரோகிகள் இருக்கலாம், நாம் யாருக்கும் துரோகிகளாக இருக்க வேண்டாம். நமக்கு 1000 விரோதிகள் இருக்கலாம், நாம் யாருக்கும் விரோதியாக இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். மிக திக்கச புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தனுக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம யாருக்கு சத்துருவாக இருக்க வேண்டாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சரீரத்தில் சில பலவீனங்கள் வந்தது. திடீரென்று லோ சுகர் வந்தது, லோ பிபி வந்தது. ஆஃப்டர் ஃபுட்டு லோ சுகரு 22, 23, 21 அவ்வளோதான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் டெத்து கணக்கு தான். ஆஃப்டர் ஃபுட்டு பிபி கூட 50, 30 அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பலவீனத்து நிமித்தமாக எப்போ நான் கீழே விழுவேன்னு எனக்கு தெரியாது. இப்படி நான் இந்த பலவீனம் வந்த பின்பு சில ஆண்டுகளாக 329 முறை கீழே விழுந்திருக்கிறேன். 329 முறை கீழே விழுந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. என் சத்துருவை எனக்கு விதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பாருங்கள், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அநேக விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகளில் விழுந்து கிடக்கிறீங்களா? தேவன் உங்களை உயர்த்துவார். அவருடைய அன்பு கரம் உங்களை தூக்கும். அழகான நம்முடைய மூத்த சகோதரர் பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நான் நடந்து வருகிறேன். ஏசப்பா கடல் மேல் நடந்தார். அதுக்கு அடுத்தது கடல் மேல் நடந்தது நம்முடைய பேதுரு அண்ணன் தான். பாருங்க, நீரேயானால் நான் வருகிறேன், ஆண்டவர் வா என்று சொன்னார். பீட்டர் வாக் ஆன் த வாட்டர், பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியங்கள். பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்தார். அந்த அலைகள் மிகுதியானபடினால கலக்கமுற்று அமிழ்ந்துட்டார். அவர் ஏற்கனவே நீச்சல் தெரிஞ்சவர் தான். ஆனால் என்ன சொன்னார்? என்னை காப்பாற்றும். ஆண்டவர் கையை பிடித்து தூக்கினார். எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பாவை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எதுவானாலுங்க நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஜாப்பில் இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஏசப்பாவை முன்னாடி வச்சுட்டு செஞ்சிட்ருக்கீங்களா, அதில் செய்ய முடியாத சூழல் வந்துருச்சா, கட்ட முடியாத சூழல் வந்துருச்சா, ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி பிடிக்கும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அவருடைய அற்புதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதான் சொல்றார் பாருங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆம், கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஜீவனுள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய, ஆசீர்வாதத்தை ஊற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழும்பக்கூடாதபடிக்கு பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கலாம், இன்று தேவன் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த அன்பு தெய்வம் உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறது. இந்த நாள் ஒரு அதிசயத்தை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய இக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுடைய இருளை எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அநேக முறை அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள்னால் அவருடைய வாழ்க்கை வீணாய் போயிட்டு இருந்தது. நான் அவருக்கு சில காரியங்களை சொன்னேன். நல்ல ஜெபிக்கிறவர், கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறவர், தசமம் கொடுக்கிறவர், உண்மைத்துவமாக ஓடுகிறவர், ரொம்ப பிரயாசப்படுகிறவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இருளுக்கு நேராக போக ஆரம்பித்தது. ஒரு விசை அவருக்கு நான் ஃபோன் செய்து பேசினேன். சகோதரனே, உங்களுடைய லெவல் நீங்கள் மாறுகிறது, நீங்கள் சிந்தனைகளை உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, மனம் திரும்பிடுங்க. அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே உங்கள்கிட்ட பேசணுன்னேன்னு சொன்னார். பேசணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் டைம் கொடுத்தார். கொஞ்ச நேரம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் கண்ணீரோடு தன்னை ஆண்டோடைய சந்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அந்த வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது.
மிகப்பெரிய அற்புதத்தை உண்டாக்கினது. அண்ணே, ஒருவேளை நான் விழுந்து போயிருந்தால் என்ன கஷ்டமாக இருக்கும்ல. ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றிட்டாருண்ணே, கர்த்தர் எனக்கு இருளை வெளிச்சமாக மாற்றிட்டாரு என்று சந்தோஷப்பட்டார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்கலாமா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆம், உங்களுடைய ஸ்டடீஸில் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். உங்களுடைய தேவைகளில் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் வெளிச்சமாக இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் கர்த்தர் வெளிச்சமாக இருந்து அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத விசேஷித்த நன்மைகள் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த அன்பு தகவல் இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.